இப்போது எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் என்ன பேசுகிறாங்க? இப்போ அமித்ஷா வந்திருக்கும் போது என்ன சொல்கிறாங்க? இலை துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும். இப்படி யாராச்சும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா? நீங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணி நீங்கள் போனதுக்கு அப்புறமா இலை துளிர்க்காம எப்படி ஒரு ஆனால் அவங்க அந்த பர்செப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு 2026 எங்களுடைய இலக்கு கிடையாது, 2029 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அவர் ஒரு பர்செப்ஷனை செட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் அண்ணாமலை, இப்போ இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்துருக்கிறாங்கல்ல, இவங்க திமுக மேலே வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, திமுக அரசு மேலேயும் திமுக கூட்டணி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ரொம்ப லிமிட் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை எடுத்துப்போமே. ஊழல் குற்றச்சாட்டுன்றாங்க. இப்போ போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆளுநரை பார்த்து வந்து சந்தித்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்போ இவர் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறார்ல, இவர் வந்து 2017 இவங்க அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாங்கன்ட்டு அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போயிட்டு ஒரு லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு வந்தார். இப்போ அந்த அன்புமணி ராமதாஸ் யாரோட கூட்டணியில் இருக்கிறாரு? அதிமுகவோட கூட்டணியில் இருக்கார். இப்போ ஒன்று அன்புமணி ராமதாஸ் 2 ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் கொடுத்த லிஸ்ட் உண்மை, 2017 அமைச்சர்கள் மேல நான் கொடுத்த ஊழல் பட்டியல் உண்மை, பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பேரையும் வச்சு விட்டாரு, டயர் நிக்கி.